ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 15 தான் பார்க்க போறோம். சரி வாங்க டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். போன பார்ட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க, நம்ம ஹீரோ அந்த சேர்மனை சர்ச்சுக்கு வர சொல்லி இவருக்கு ரகசியமா ஹெல்ப் பண்றது யாருன்றதை காமிச்சிருப்பான் இல்லையா. சோ அவரும் கங்கிட்டனை பார்த்து ஷாக் ஆகுறாரு. கங்கிட்டன், நீயா இதெல்லாம் பண்ணது அப்படின்னதும், ஆமா நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா எதுக்கு நீ உன்னுடைய ஃபேஸை மறைச்சு பண்ண, நீ ஃபேஸை காமிச்சே இதை பண்ணிருக்க வேண்டியது தானே போது, இல்ல அது கஷ்டம், ஏன்னா நிறைய பேர் உங்க கூடவே இருந்துகிட்டு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நான் மாமாக்காரருக்கு ஆப்போசிட்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மாமாக்காரர் கூடவே இருந்து அதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னதும், சரி ஓகே இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற, எதுக்கு நீ மாமாக்காரருக்கு அகேன்ஸ்டா சேல் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அந்த மாமாக்காரர் அழிஞ்சாதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கடவுள்கிட்ட கேட்டேன் அந்த மாமாக்காரர் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க சொல்லி, ஆனா அவருக்கு கேட்கவே இல்லை. ஸோ அதனால தான் நானே தண்டனை கொடுக்க முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னதும், அப்படியே அவர் உனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோக்கு யாரோ தூரத்துல நடந்து வர சவுண்ட் கேக்குது. உடனே சுதாரிச்சுக்கிட்டு இந்த சேர்மனை பார்த்து, நான் உங்களை தனியா தானே வர சொன்னேன், ஆனா நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, இனிமேல் உங்களை நம்ப போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா வெளியில போயிடுறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரனும் உள்ள வரான். கரெக்டா யாரோ ஓடுற மாதிரியான இது தெரிய, யாரா அது, அவன் தான் கண்டிப்பா நமக்கு துரோகம் பண்றவனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறான். நம்ம ஹீரோவும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு போய் இவன் அடிச்சு கீழே தள்ளினதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்திருந்தது ஃப்ரெண்டுக்காரன் தான். அப்படின்னா இவன் அந்த சேர்மனை வேவ் பார்க்க தான் வந்திருப்பான். ஸோ கண்டிப்பா சேர்மன் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாருன்றதை புரிஞ்சுக்கிறான். அதனால சேர்மனுக்கு கால் பண்ணி மற்றதெல்லாம் நான் ஆஃபீஸில் வந்து சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சேர்மனை மீட் பண்ண போயிட்டு இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து மாமாக்காரரும் ஃப்ரெண்டுக்காரனும் வராங்க. அதுவும் மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நமக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்குது, அது அந்த சேர்மன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்குது, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் போது நம்ம ஹீரோ வாண்டடா அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரனை பாக்குறான். ஏன்டா என்ன பாக்குற, நான் கருப்பு ஆடுன்னு நினைக்கிறியா, எனக்கு நம்ம ஓமல சந்தேகமா இருக்கு அப்படின்னு இவங்க மாத்தி பேசிக்க. உடனே மாமாக்காரரும், டே அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க பாரு, நீ தான் இப்போ சேர்மன் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற, அவர் கூட க்ளோஸா இருந்து வாட்ச் பண்ணு, அவர்கிட்ட யாரு சொல்றாருன்றத கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பாத்தீங்கன்னா மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம மேனேஜர் வந்துடுறாரு. சோ ஹீரோவை பார்த்து, ஸ்டாப் பண்ணு, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னதும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவன்கிட்ட நான் எதுக்கு சாரி கேட்கணும் போது, அவன் வேற யாரும் கிடையாது, அவர் தான் சேர்மனோடைய பையன் அப்படின்னதும் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது புது விதமான ட்விஸ்ட் எல்லாம் குடிக்கிறீங்கன்ற மாதிரி. இருந்தாலும் நம்ம ஹீரோவனை பார்த்து என்ன சொல்றானா, நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன், என்னைக்கு இவன் சிஇஓவா ஆகுறானோ அப்புறம் பாத்துக்கலாம், அப்ப நான் இந்த கம்பெனியை விட்டே போயிடுவேன் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும், இங்க பாரு இப்பதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ சரியா அப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு கிளம்பிட்டான். ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து புலம்புற மேனேஜர் கிட்ட, என்ன இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க, இவன் மாமாக்கார கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இவனை எப்படி நம்புறது அப்படின்னதும், ஆமா நம்மளும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், நமக்கு அது தெரியாத மாதிரி பாத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மனை போய் மீட் பண்ண போறாங்க. இப்போ சேர்மன் கிட்ட நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி மாமாக்காரர் ஷேர்ஸ் எல்லாமே கம்மியானதுமே அதை சில பேருடைய உதவி மூலமா வாங்கிடலான்னு பாக்குறாரு, அதுக்கு அந்த அரசியல்வாதியும் உடந்தையா இருக்கிறாரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். சேர்மனும், நான் அந்த அரசியல்வாதியை குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ என்ன பண்றனா மாமாக்காரர் கூட இருந்து அவர் என்னென்ன மூவ் பண்றாருன்ற எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிக்கணும் சரியா, நம்ம கண்டிப்பா அதுல தோக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒரு சைட்ல இங்க பிளான் போட்டுட்டு இருக்க. அதே சமயத்துல அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மாமாக்காரரு ஃப்ரெண்டுக்காரன் இந்த பாடி கார்டுன்னு எல்லாருமே இப்போ சேர்மனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ சேர்மன் தான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போதே இந்த பாடி கார்டு கேட்கறான், இப்போ இவனை சேர்மன் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, இவனை அவருடைய ஒய்ஃபும் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது அந்த கள்ளக்காத்திலையோடைய பையன் தான் தெரிய வந்தா என்ன ஆகும், ஆல்ரெடி அவங்க பைத்தியக்காரங்க, ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே போக, மாமாக்காரனும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் இதை வந்து சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டின்னருக்கும் வந்துட்டாங்க. ஸோ இந்த சேர்மன் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து, உட்காருப்பா அப்படின்னு சொல்ல, இதை வந்து இந்த அம்மாவும் தங்கச்சி பொண்ணும் பார்த்துட்டு, இவனை எதுக்கு இங்க உட்கார சொல்றீங்க, நீங்க தான் எம்ப்ளாயி கூட சாப்பிட மாட்டீங்களா போது, இவன் வேற யாரும் கிடையாது உன்னுடைய அண்ணன் அப்படின்னு பார்த்து சொல்ல, இந்த தங்கச்சி பொண்ணே ஷாக் ஆகுறா, என்னது அண்ணனா அப்படின்னும் போது இங்க அம்மா பார்த்துக்கிட்டே, என்னது அண்ணனா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தானே, அவனுக்கு இப்ப ஜெயில இருக்கிறான் அப்படின்னதும், இவன் உன்னுடைய பையன்னு சொல்லல என்னுடைய பையன் அப்படின்னு சொல்ல, அவளு தான் அம்மாக்காரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவளுக்கு புரிஞ்சு போகுது அந்த அஃபேர் வச்ச பொண்ணுடைய பையன் தான் இது, அவன் எப்படியே கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, இனிமேல் நம்ம கதை முடிய போகுது அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா கத்த ஆரம்பிக்கிறா. எவ்வளவு தைரியமா இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள வருவ, ஒழுங்கா எந்திரிச்சு வெளியில போடா அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன ரொம்ப அசிங்கமா திட்ட. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சேர்மனும், உனக்கு போகணும்னா நீ உள்ள போ அப்படின்னு திட்டி விட்டுறாரு. உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல கத்திக்கிட்டே அப்படியே உள்ள போயிட்டாங்க. சோ உள்ள போனவங்க மாமாக்காரரை கூப்பிட்டு விட்டுறாங்க. மாமாக்காரரை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் வீட்டுக்குள்ள வருவான், நீ முன்னாடியே அவனை கண்டுபிடிக்க சொன்னல, நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, சோ என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு போது, அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ண, இப்ப அவனை வர சொல்லு, அவன்கிட்ட நான்
பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தங்கச்சி பொண்ணு இருக்கிற ரூமுக்கு வரான். அங்க அவ காஸ்ட்லியான ஒயின் குடிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு இங்க ஏன்டா வர அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ஒயின் பாட்டிலை பார்த்துட்டு இந்த ரூம் ஃபுல்லா ஒயினா இருக்குது, அவ்வளோ காஸ்ட்லியான ஒயினா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்க, இங்க பாரு நீ என்ன தங்கச்சியா நினைச்சாலும் நான் உன்னை என்னைக்குமே அண்ணா நினைக்க மாட்டேன் அப்படின்னும் போது, அடே தங்கச்சி பொண்ணு நீ கொஞ்சம் பேசுறதுலயும் மத்தவங்க கிட்ட ஒழுங்கா பேசினா அதுலயும் நீ அழகா தெரிவ, சோ ஒழுங்கா இருந்துக்கோ சரியா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு செம காண்டாகுது. என்னடா அவன் மூணாவது ஆள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி பேசிட்டு இருக்கானன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா மாமாக்காரர் வந்து உன்னுடைய சித்தி அதான் அந்த ஓனருடைய ஒய்ஃப் கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அவனும் பாத்தீங்கன்னா பார்க்க போறான். ஸோ அவன் வந்ததுமே அவனை பார்த்து இவங்க வந்து கேவலமா திட்டுறாங்க. உன்னுடைய மொழியை பாரு, உன்னுடைய அம்மா மாதிரி தந்திர மொழியா இருக்குது, இப்படிதான் அடுத்தவங்களை வளைச்சு போட உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு தைரியமா இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள வருவ, உனக்குலாம் அறிவே கிடையாதா, அவரு தான் கூப்பிட்டாருன்னு நீ வந்துருவியா, அவர்லாம் ஃபர்ஸ்ட் உன்னுடைய அம்மாவை பிடிக்கவே செய்யாது, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டதுனால உன்னை இங்க கூப்பிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு திட்ட. இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இப்ப கோவம் வந்துருது. என்னது தப்பு பண்ணிட்டாருன்னு கூப்பிட்டாரா, ஒரு உண்மை சொல்லட்டுமா, உங்களை விட என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பலாருன்னு ஒரு அடி, என்ன வார்த்தைடா சொன்ன அப்படின்னு அழுதுகிட்டே கோவத்துல கேட்க, இங்க பாருங்க நீங்க என்னுடைய அம்மாவை வேணா வெளியில அடிச்சு பார்த்திருக்கலாம், ஆனா என்ன வெளியில அடிச்சு பார்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஸோ இவளுக்கு வரும் பாருங்க கோவம், அப்படியே சீன் கட் ஆகிட்டு இப்போ அந்த சீக்கிரட்டான ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அதான் மாமாக்காரர் சீக்கிரட்டா ரன் பண்ணிட்டு இருக்காருல அந்த ஆஃபீஸை தான். அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பேட் கமெண்டா போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஸ்டாக்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நோட்டீஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லையா, அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். அது போக மாமாக்காரரும் வந்துட்டியாப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் 100 மில்லியன் கிட்ட வாங்கிடுவேன், அப்படி வாங்கிட்டேன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட போறேன், ஏன்னா இது ரொம்பவே இறங்கிடுச்சு, இதுதான் கரெக்டான டைம், இதை விட்டா வேற வாய்ப்பு கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே, சரி நீ இந்த அரசியல்வாதி கூட ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்க்கு நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அரசியல்வாதி கூட என்ன மீட்டிங்னா, அரசியல்வாதி கூட நியூஸ் பேப்பர் கம்பெனியோடைய ஓனர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஓனர் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒரு வெள்ளமுடி தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, டிஃபென்ஸ் கம்பெனியோடைய சிஇஓ, அந்த தாத்தா கம்பெனி கண்டுபிடிச்சது வந்து வெடிச்சு அதுல சில சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க போல. ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் காரங்களை வர வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் அதை வந்து நியூஸ் ஹெட்டிங்ல போட மாட்டாங்கல்ல, ஸோ மக்களுக்கும் இதை பத்தி தெரிய வராதுல்ல, அதனால எல்லா நியூஸ் பேப்பர் காரங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க அதை போடக்கூடாது, அதுக்காக நாங்க நிறைய காசு ஆஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோ மூலமா அந்த காசையும் செட்டில் பண்ணிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னா, அப்பதான் அந்த தாத்தா வந்து நிறைய காசு கொடுப்பாரு, அதை வச்சு இந்த ஷேர் மார்க்கெட்ல உள்ள ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி டோடோ கம்பெனியை வளைச்சு போட்டலான்றதுக்காக. ஆனா இந்த விஷயம் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இதை விடக்கூடாதுன்றதுக்காக நேரா போயிட்டு நம்ம சேர்மன் கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு இது கண்டுபிடிச்சு அது வந்து வெடிச்சு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, அதை வந்து நியூஸ் பேப்பர் கவர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவர் மறைக்க பாக்குறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு போது அந்த சேர்மன் என்ன சொல்றாருன்னா, அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு நம்ம நிறைய இது பண்ணிருக்கோம், நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அரசியல்வாதிக்கும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் தொடர்பு இருக்குது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த நியூஸ் பேப்பர் காரங்கிட்டே கொடுத்து போட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி நம்ம மேனேஜரும் பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் காரரை மீட் பண்ணி, இந்த மாதிரி நீங்க அந்த அரசியல்வாதி கூட போட்ட மீட்டிங் எனக்கு தெரியும், அது போக அவங்க என்னத்தை போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லயே தெளிவா போடணும், அது போக அரசியல்வாதிக்கும் அந்த வெள்ளமுடி தாத்தாவுக்கும் தொடர்பு இருக்குதுன்றதையும் நீங்க போடணும் அப்படின்னும் போது அவர் சாக்காக்குறாரு. இல்லங்க அது பேசி முடிச்சாச்சுன்னும் போது, இங்க பாருங்க டோடோ கம்பெனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்குன்றது உங்களுக்கே தெரியும், ஒரு ஆடுக்காகவே உங்களுக்கு எவ்வளவு காசு வந்து நாங்க இயர்லி உங்களுக்கு கொடுக்குறோன்றது உங்களுக்கே தெரியும், ஸோ பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க, அப்புறம் உங்க கையில அப்படின்னு பேசிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அடுத்த நாள் நம்ம அரசியல்வாதி மாமாக்காரரு அந்த அரசியல்வாதி பொண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா, அந்த சேர்மனுக்கு ஒரு பையன் இருக்கானாமே, அந்த பையனை நீ தான் ஏதோ கண்டுபிடிச்சு கூட்டு வந்தியாமே, பாத்துப்பா அவன் கூட பார்த்து பழக்கு, அவன் உடம்புல ஓட்டுறது சேர்மனுடைய ரத்தம், எப்பானாலுமே திசை திரும்புவான் அப்படின்னதும், இல்லைங்க நான் நல்லா ட்ரைனிங் கொடுத்து தான் வச்சிருக்கேன், பையபுள்ள பக்காவா இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பாடி கார்டு வந்து பயங்கர வேகமா ஓடி வரான், கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கின்னு. அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்ல இந்த அரசியல்வாதியும் அந்த டிஃபென்ஸ்ல இருக்கிற அந்த சிஇஓ வெள்ளமுடி தாத்தாவும் நெருங்கி இருக்காங்க, அது போக அவர் பண்ண தப்ப இவர் மறைக்க பாக்குறாரு அப்படி நியூஸ் பேப்பர்ல போட்டு விட்டுறாங்க. அவ்வளவுதான், இதை பார்த்து ஒரு மிரண்டு போயிட்டாரு. அந்த டைம்ல அந்த வெள்ளமுடி தாத்தாவும் கால் பண்றாரு. கால் பண்ணி, யோ என்னையா உன்னை போட சொன்னா, நீ என்னையா போட்டு வச்சிருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு அரசியல்வாதியை திட்ட, அரசியல்வாதியை போனை கட் பண்ணிடுறாரு கோவத்துல. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான், நமக்குள்ள கருப்பாடு எவனோ இருக்கான், அவன் தான் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வெளியில சொல்லிட்டு இருக்கான், சோ இதை விடக்கூடாது, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறியாகிறான். சோ இதனால அடுத்தது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கப்புறம் மாமாக்காரர் பாடி கார்டுன்னு எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. யாரோ ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நமக்கு க்ளோஸா தான் இருப்பாங்க, சோ கண்டிப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டுக்காரனை பாக்குறான். ஃப்ரெண்டுக்காரனும் என்ன ஏண்டா பாக்குற, நீ தாண்டா அதுக்கு காரணம் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இந்த மாமாக்காரர் 2 பேர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு போல. அதே டைம்ல இந்த சைடு வெள்ளமுடி தாத்தா அரசியல்வாதியை மீட் பண்ண வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம அரசியல்வாதி இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு,
அது என்ன தப்புன்றத பார்த்து நான் சீக்கிரமா சரி பண்ணிடுறேன், அது போக நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேர் வெளியில வராது, இந்த பிரச்சனையை நானே முடிச்சிடறேன்ற மாதிரி அந்த வெள்ளமுடி தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி காசு நிறைய தேவைப்படுது, அப்பதான் நம்ம ஷேர்ஸ் வாங்க முடியும், டோடோ கம்பெனியை பழி வாங்க முடியும், உங்க கம்பெனி மேல வரும் அப்படின்ற மாதிரி வெள்ளத்தனமா பிளான் போட்டு அடுத்தது பிரஸ் மீட்டே கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கும் வெள்ளமுடி தாத்தாவுக்கும் தொடர்பு இருக்குன்றது மாதிரி மற்றவங்க வந்து ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. எனக்கு நாட்டு மேல அக்கறை இருக்குது, யார் அந்த வெடி விபத்துக்கு காரணம்ன்றத நான் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து அனுப்பி கண்டுபிடிக்க வச்சிருக்கிறேன், ஸோ கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு வெளியில நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்க இந்த சில நம்ம வில்லன் பயபுலையை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து ஜெயில இருக்கான் இல்லையா, ஜெயிலையும் தலைவனுக்கு சொகுசு வாழ்க்கை தான், ஒருத்தன் கை அமைக்க விட ஒருத்தன் தலை அமைக்க விடன்னு சொல்லிட்டு அமைக்க விட்டுட்டு இருக்க அவன் வழக்கம் போல எல்லாரையும் கத்தி விட்டுட்டு இருக்கிறான். என்னடா கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு அழகா பண்ணணும் தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு போது, ஓ என்னுடைய அம்மா தான் வந்திருப்பாங்க, அம்மா வந்துட்டியா அப்படின்னு வேகமா வெளியில வந்து பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கிறான். நீ தான் வந்திருக்கிறியா அம்மா அவங்க அப்படின்னு போது வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, ஆல்ரெடி நீங்க நொந்து போயிருக்கீங்க, இது தெரியாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னும் போது, சரி ஹீரோயினுடைய கதையை முடிச்சிங்களா, எனக்காக நீ ஹீரோயினை பழி வாங்கணும், ஹீரோயினை நினைச்சாலே எனக்கு வெறி ஆகுது, நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது, அவ பண்ண துரோகத்தை நினைச்சு நினைச்சு எனக்கு சம கோபம் ஆகுது, ஸோ நீ எனக்காக அவளை பழி வாங்கணும், நீ என்ன பண்றனா அந்த கேங்ஸ்டரோடைய அடியாட்கள் கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும், அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா எனக்கு நீ அவங்கள பழி வாங்குற, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ற நியூஸ் தெரிஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும், ஸோ சொன்னது புரிஞ்சதில்ல அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ வழக்கம் போல அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கேங் அங்க வருது. ஐயோ இவங்களா, வெளியில நல்ல நல்ல ஹோட்டல் எவ்வளவு இருக்குது, இங்கதான் வருவானுங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு நம்ம ஹீரோயின் மறைஞ்சிக்கிறா. ஆனா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கால, அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயின் இங்க தான் வேலை பாக்குறான்றது தெரியும் போல, அதனால அந்த பொண்ணு இங்க தானே சுத்திட்டு இருந்தா, இங்க தானே ஹீரோயின் வேலை பாக்குறா அப்படின்னு சொல்ல இங்க ஃப்ரெண்டுக்காரனே ஷாக் ஆகுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஆர்டர் எடுக்க வரா. ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது, இங்க வேலை தானே பாக்குற, வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு ஓவர் திமிரா பேசுறா. உன்னுடைய கொலிகா இருந்தது அந்த கம்பெனில இருக்கும்போது தான், இப்ப நீ ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பாக்குறேன், சோ ஒழுங்கா வேலை பாரு சரியா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோயினை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குது. இவனால இந்த திமிரு பிடிச்ச பொண்ணை வாயை மூடிட்டு சும்மா இருன்ற மாதிரியும் சொல்ல முடியல. அதுலயும் ஒரு கட்டத்துல இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு ஓவரா போய் இந்த டிப்ஸ் வச்சுக்கோ, வச்சுட்டு ஒழுங்கா மரியாதையா இரு சரியா அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணிடுறானா, சரி ஓகே இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா, இவளை அடக்கணும்னா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், சீக்கிரமா வாங்கிருந்து கிளம்பலான்னு போது ஹீரோயினும் இதை கேட்டுட்டு அப்படியே ரொம்பவே சோகமாகிட்டான். அதுக்கப்புறம் அங்க உள்ள பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் தனியா நிக்கிறான். உனக்கு ஏதாவது காசு தேவைன்னா என்கிட்ட கேளு சரியானும் போது, என் வழியில நீங்க வராம இருந்தாலே அது எனக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப் சரியா அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதே டைம்ல இந்த அசிஸ்டன்ட காமிச்சா அந்த கேங்ஸ்டரோட ஒரு அடியாள வந்து ரெடி பண்ணிட்டான் போல ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு, ஐ மீன் அவளுக்கு மரண பயத்தை காட்டுறதுக்கு. சோ ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அவ போற வழியில பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கட்டை எடுத்துட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அடிக்கலான்னு வரும்போது ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில அந்த ஃப்ரெண்டுக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆள் இருக்குன்னு சொல்லி பயந்து அங்க இருந்து ஓடி போயிட்டான். நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு இவன் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு சொல்லறதுக்குள்ளே டக்குன்னு அப்படியே போதையில கீழே விழுந்துடுறான். ஸோ பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் போல. அதனால ஹீரோயின் அவனை உள்ள கூப்பிட்டு வந்து, எல்லாம் என்னுடைய தலையெழுத்துறா, இந்தா நான் படுக்க வேண்டிய பெட்டில் நீ படுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் வேலை போச்சு இப்போ என்னுடைய பெட்டும் போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே பக்கத்தில் உள்ள சோஃபால படுத்துடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதனால ஒரு கடையில வண்டியை ஓரமா விட்டுட்டு கடைக்குள்ள போற மாதிரி போய் பின்னாடி சைடு வழியா யார் நம்மளை ஃபாலோ பண்றா அப்படின்னு பார்த்தா அது இந்த பாடி கார்டு தான், மாமாக்காரருடைய பாடி கார்டு. ஸோ இவன் மேல டவுட் வந்துருச்சுன்றது உனக்கு தெரிய வந்துருது. அதே டைம்ல பாடி கார்டும் மாமாக்காரருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வேற எங்கேயும் போல கடைக்குள்ள தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு எங்கெங்க போறானோ அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. மாமாக்காரருக்கு அப்போ ஃப்ரெண்டுக்காரன் ஏதாவது வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அது சுவிச் ஆஃப்னு வருது. ஸோ ஃப்ரெண்டுக்காரன் மேல டவுட் பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் எங்க இருக்கிறான், ஹீரோயின் கூட ஹீரோயினோட வீட்டுல இருக்கான் இல்லையா. அவன் பாத்தீங்கன்னா போதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நடுராத்திரியில எந்திரிச்சிடறான். ஐயோ ஹீரோயின் வீட்லயே இருந்தேனா, எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே சீக்கிரமா இருந்து கிளம்பணுமே அப்படின்னு சட்டையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது தான் ஹீரோயினை பாக்குறான். அவ சோஃபால படுத்துட்டு இருக்கா. இவனுக்காக அவளுடைய பெட்டே கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ இதை பார்த்த இவன் அப்படியே சோகமா ஃபீல் பண்ணி ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வந்து மீட் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். கட் பண்ணா அந்த சைடு நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி என் மேல அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, மாமாக்காரர் என்ன இனிமேல் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னதும் அப்போ கண்டிப்பா நம்ம பிளானை மாத்தி ஆகணும், அவருடைய நம்பிக்கையை நீ இன்னுமே சீக்கிரமா சம்பாதிக்கணும், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஒரு பக்காவான பிளானோட வந்திருக்கிறான். ஏன்னா அந்த சீக்ரெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, மாமாக்காரருடைய சீக்ரெட் ஆஃபீஸ், அங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக கீழே போயிட்டாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கர சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுவும் மேல வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ நைஸா அவன் கிட்ட வரான். அவன் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவனை கோத்து விட போறான்றது மட்டும் நல்லா
புரியுது. அந்த டைம்ல அவனுடைய போனுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா டெலிவரி மேன் பேசுறன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஆக்சுவலா பேசுறது நம்ம மேனேஜர் தான். சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது, எங்க டெலிவரி பண்ண அப்படின்னதும் கீழே வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட. மறுபடியும் கால் பண்றான். கீழே யாருமே இல்லையே, எங்க வைக்கிறது அப்படின்னதும் தூர போட்டாது போடா, ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ற, டிஸ்டர்ப் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு கொஞ்சம் இதை பாத்துக்கோப்பா, நான் இதை போய் டஸ்ட்பின்ல போட்டு வரேன் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு கை கழுவ போயிடுறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய போன் இருக்குல்ல, அந்த போன் எடுத்து மேனேஜர் வந்து கால் பண்ணிருப்பார்ல, அந்த நம்பரை மேனேஜருடைய பேரை போட்டு சேவ் பண்ணிட்டான். சேவ் பண்ணிட்டு அந்த போனை அங்கேயே வச்சுட்டு வேகமா அந்த மாமாக்காரரை மீட் பண்ண போறான். மீட் பண்ணி நான் மேனேஜர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அது வந்து உங்க சீக்ரெட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தனுடைய நேம் இருந்துச்சு. எனக்கு நம்ம அவன் மேல சந்தேகமா இருக்குது, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, அவன் தான் கருப்பாடா இருக்க முடியும் அப்படின்னதும் அப்படியா அப்படின்னு இந்த மாமாக்காரர் நம்பி வேகமா அவருடைய ஆபீஸ்க்கு போய் அந்த கண்ணாடிக்காரனை பிடிச்சி டே உன் போனை கூட செக் பண்ணணும் அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி மேனேஜர் பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா. அந்த டைம்ல கரெக்டா மேனேஜர் வந்து கால் பண்றாரு. இந்த மாமாக்காரரும் அப்படியே அட்டென்ட் பண்ண மேனேஜரும் என்னடா கண்ணாடிக்காரா அங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கியா, மாமாக்காரருக்கு ரொம்ப சந்தேகம் வருது, அதனால அவர்கிட்ட சேஃபா இருந்துக்கோ சரியா அப்படின்னு தந்திரமா பேசிட. இப்ப மாமாக்காரர் கன்ஃபார்மே பண்ணிட்டுறாரு இவன் தான் அந்த கருப்பாடுன்ற மாதிரி. சோ இவனை பிடிச்சி வெளியில இழுத்து போடுங்கடா அப்படின்ற மாதிரி அடிச்சு பத்திட்டுறாரு. சோ இதனால நம்ம ஹீரோ மேல இன்னுமே நம்பிக்கை அதிகமாயிரும் இல்லையா. அதனால ஹீரோவை கூப்பிட்டு பரவாயில்ல கரெக்டான டைம்ல வந்து நம்ம வந்து அவனை கண்டுபிடிச்சிட்டோம், இதனால நமக்கு நிறைய இதை வந்து சேவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா பாராட்டுறாரு. ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க மொதல் ஒரு 30 ஃபேக் அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணிருந்தோம், இப்போ அதை வந்து நம்ம மறுபடியும் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி புலம்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி 30 ஃபேக் அக்கௌண்ட் வந்து மறுபடியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து ஒரு பென்ட்ரைவ்ல தான் ஏத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ரெடி பண்றோம். அப்படி ரெடி பண்ணிட்டு அந்த 30 அக்கௌண்ட்டையும் நம்ம மாத்திட்டோம்னா காசு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அப்படின்னா அது மூலமா நம்ம மாமாக்காரரை மடக்கிடலாம் அப்படின்னு இவங்க இன்னொரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி மாமாக்காரர் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாமாக்காரர் ஃப்ரெண்டுக்காரன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருக்க. மாமாக்காரர் நம்ம ஹீரோவை புகழ்ந்து சொல்றாரு, நல்ல வேலைப்பா நீ பண்ண விஷயத்தினால தான் நம்ம கண்டுபிடிச்சோம், ஸோ அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள நமக்கு எல்லா அமௌண்ட்டும் வந்துடும், ஸோ நம்ம டோடோ கம்பெனியை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாமே. இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் அதுல பெரிய பொசிஷன்ல இருப்பான், ஸோ ஃப்ரெண்டுக்காரா ஹீரோ வந்து கைக்குள்ளே வச்சுக்கோ சரியா, அவன் புத்திசாலினும் போது வேலையா இவனை வேலையை விட்டு தூக்குறது தான் என்னுடைய இது அப்படின்னு சொல்ல, நீ வந்தா இதை நான் ரிசைன் பண்ணிட்டு போறது தான் என்னுடைய இது அப்படின்னு இவங்க மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நீங்க சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாடி கேட் வந்துட்டாரு. வந்துட்டு லீ காங்சுல் அப்பா அம்மாவுடைய சாம்பலை அந்த மெமோரியல் பிளேஸ்ல இருந்து எடுக்க போறாங்களாம், ஏன்னா நம்ம கான்ட்ராக்டை ரினியூ பண்ணல அப்படின்னதும் பரவாயில்ல அதை வந்து அழிச்சிட சொல்லிருங்க, அது எதுக்கு இனிமேல் அப்படின்னதும் ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். ஏன்னா இவனுடைய அம்மா அப்பாவுடைய சாம்பலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ மிரண்டு போறான். ஃப்ரெண்டுக்காரனும் கேட்கறான் யார் இது அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது ஒரு முட்டா பையன், அவன் அவனுடைய அம்மா அப்பாவே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு மாத்தி சொல்ல இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் ஆகுது. அவனால இப்போ வெளிப்படையா எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்ன சேர்மன் ஒரு இதுக்கு கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். கார் எடுத்துட்டு நேரா அந்த மெமோரியல் இடத்துக்கு தான் போறான். கால் பண்ணி பேசிக்கிட்டே போறான், யாரும் அந்த சாம்பலை கொட்டிடாதீங்க, நான் வந்துட்டே இருக்கிறேன், காசு எவ்வளவு வேணாலுமே நான் தாரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னதும் ஹீரோ பதறி அடிச்சு அந்த சுடுகாட்டுக்கு போறான். அங்க பார்த்தா சாம்பல் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி ஸ்டாப் பண்ண போறான். ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க. சோ கதறி அழுது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சாம்பல் எல்லாம் அள்ளி போட்டிருக்க. சைட்ல பாத்தீங்கன்னா கருகிற ஸ்மெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இவனுடைய அப்பா அம்மாவுடைய எல்லா திங்ஸையும் எடுத்து எரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை வந்து தட்டி எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறான். கிட்டத்தட்ட எல்லாமே எரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் பாருங்க. பயங்கர கோவத்துல இருக்கிறான், அழுகுறான், கதறான், பயங்கர வரியில அப்படியே மாமாக்காரரை நினைச்சுக்கிட்டு உன்னை நான் சீக்கிரமா அழிக்க போறேன் அப்படின்னு பாக்குறான். அதோட இந்த பார்ட் முடியுது. சோ சமய போகுதா. சோ அடுத்த பார்ட்ல இந்த மாமாவை என்ன பண்ண போறான், அது போக அந்த கம்பெனி என்னாச்சு, நம்ம ஹீரோ தான் அந்த பிளாக் சீப்ன்றதை கண்டுபிடிச்சானா இல்லையான்றதை நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னுமே நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்க் உள்ள போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.